ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புதுமையான டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எந்த ஒரு ரெசிபினா ஆப்கான் ரெசிபி. ஆப்கானில் அஸ்காக், அந்த ரெசிபி பேர் வந்து அஸ்காக். இது வந்து நாங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தான் இருக்குது. இது வந்து இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் யூடியூப் சேனல்லையே யாருமே இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணல. ஃபஸ்ட்டு தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். இந்த ரெசிபியை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது திரியாக வரணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம இதை வந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்களா, நல்லா டோ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் இதை அப்படியே நம்ம கவர் பண்ணி ஒரு 2 மணி நேரம் இதை கவர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நடுவில் வந்துட்டு மற்றதில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தால் வந்து நல்லா குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த பவுலை. இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு 5 பல், பெரிய பல் பூண்டு இருக்கு இல்லைங்களா, ஒரு 5 பல், அது ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலர் ஆகணும், லைட்டு ப்ரௌனாக ஆகணும். இப்போ ஆயிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இதை கொதிச்சனையும் நல்ல எலும்பில்லாத சிக்கன், போன்லெஸ் சிக்கன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கூட இதில் வந்து எலும்பு இருக்கக்கூடாது. இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்திட்டு ஒரு 3 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனது, தண்ணியெல்லாம் தேவையில்லை. நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ அதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம இந்த டோ இருக்கு இல்லைங்களா, உருட்டி வச்சோம் இல்லையா, அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து டம்ப்ளிங்ஸ், இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி மாவை வந்து நான் மைதா மாவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா பெரிய ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தேய்ச்சிக்கலாம். இதையை இது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கக்கூடாது. தேய்க்கிறது ரொம்பவே சன்னமாக இருக்கணும், மெல்லிசாக இருக்கணும் மாவு. அதனால் நான் நல்லா பெருசாக நம்ம தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ நம்மளால் இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் மாவை இப்படி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா மெல்லிசாக இருக்குதா என்னன்னு நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும், கீழே இருக்கிற ஸ்லாப் தெரியும். இந்த மாதிரி நல்லா ஒரு கட்ரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா ஷேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட்டர் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டிஃபன் பாக்ஸு இல்லைன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸில் பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அந்த சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி கட்டுறேன். இந்த வெங்காயத்தாள் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு ரவுண்டு எடுத்து நம்ம அதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர்ற மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் தொட வேண்டாம், சும்மா அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டாவே நல்லா ஒட்டிக்குது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அமுத்தும் போதே 2 பக்கம் நல்லா எக்ஸ்ட்ரா ஆகி வரும். அதை வந்துட்டு இப்படியே இந்த பக்கம் இப்படி திருப்பி மேல் பக்கமாக திருப்பி நம்ம அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி ஒட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு இன்னொரு ரவுண்ட் காட்டுறேன். இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு 2ஐயும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும். ஈக்குவலாக வர மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணும்போதே 2 பக்கம் இப்படி நல்லா நீளமாக எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். அந்த 2ஐயும் இப்படி பின்னாடி பக்கமாக நம்ம
இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட வேண்டியதான், ப்ரெஸ் பண்ணி. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் உப்பும் எண்ணெயும் கலந்துருக்கேன். இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, எல்லாத்தையும் நம்ம நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் போடணும். எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இதில் தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிருக்கணும். இதில் ஒரு மூடி போட்டு அது வேகிற அளவுக்கு நம்ம மூடிடலாம். இப்போ இதுக்கு நடுவில் வந்து நம்ம சிக்கனை வந்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணியே ஊற்றலை, நல்லாவே குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக நம்ம வச்சுக்கலாம். இப்படியே இப்போ நம்மளோட டம்ப்ளிங்ஸை பார்த்துடலாம். இது பாருங்க நல்லா குக் ஆகிருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு வடிகட்டியை வச்சுட்டு இதை நல்லா வடித்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு அடிக்கிற கரண்டி இருந்ததுன்னா அதில் நல்லா எடுத்து வடிச்சிட்டு கூட நீங்கள் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பெரிய வடிகட்டிலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் டேரெக்டாக அப்படியே இந்த தண்ணியோடையே ஊற்றினாலும் போதும். எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சல்லடையை வச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நல்லா புளிக்காத கெட்டி தயிர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 4 ஸ்பூன் இல்லைன்னா 5 ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இது கூட நம்ம அந்த சிக்கனை வந்து ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இது மேலே கொஞ்சமாக, எல்லாம் ஃபுல் சிக்கனையும் போடக்கூடாது, கொஞ்சமாக எடுத்து தயிர் மேலே போட்டுட்டு இப்படி ஈக்குவலாக வர மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த டம்ப்ளிங்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இது இந்த பிளேட்டில் சுற்றி நம்ம வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையுமே இதிலே வச்சிடுறேன். நிச்சயமாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸு. நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச எல்லா டம்ப்ளிங்ஸும் வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த சிக்கனை மறுபடியும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சிக்கனையும் வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சமாக தயிரை வந்து இப்படியே மேலே இப்படியே நம்ம ஊற்றி விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆஃப்கான் அஸ்காக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ட்ரை பண்ண விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இனி புதுசாக நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணுறேனோ அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பாய், see you, take care.